அனைவருக்கும் வணக்கம். மலர்ந்திருக்கின்ற இந்த காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய வேண்டும். நீங்கள் அனைவரும் எடுத்துக்கொண்ட காரியங்கள் அனைத்துமே உங்களுக்கு வெற்றிகரமாகவும் கைகூட வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக கலையகத்தில் தர்ஷிகன். வணக்கம் தர்ஷிகன். வணக்கம் கீர்த்தனா, எப்படி இருக்கிறீங்க? நான் நலமாக இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க? நலமாக இருக்கிறேன். அன்பான நேயர்களுக்கு இனிமையான காலை பொழுது வணக்கங்கள். மலர்ந்திருக்கிற இன்றைய பொழுது எல்லோருக்கும் சந்தோஷமானது சுபீட்சமான பொழுதாக மாற வேண்டும் என்று சொல்லி எல்லாம் வல்ல இறைவனுடைய ஆசிகளை வேண்டிக் கொண்டு இன்றைய தினத்திலும் வழமை போலவே சுப நிகழ்வுகளை கொண்டாடி கொண்டிருக்கிற திருமண விழாக்கள், பிறந்தநாள் விழாக்கள், அது மாத்திரமல்லாமல் ஆண்டு நிறைவு பூர்த்தி விழாக்கள், அது மாத்திரமல்லாமல் புதுமனை புகு விழாக்களை கொண்டாடி கொண்டிருக்கிற அத்தனை சொந்தங்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களையும், இன்றைய தினம் புதிதாக ஒரு நல்ல காரியத்தை ஆரம்பிக்க இருக்கின்ற அத்தனை உறவுகளுக்கும் எங்களுடைய மனமார்ந்த ஆசைகளையும் வாழ்த்துக்களையும் நாங்களும் தெரிவித்துக் கொண்டு காலை வேளையிலேயே ஒரு விடயத்தை வலியுறுத்த போகின்றோம். குறிப்பாக இந்த கொரோனாவினுடைய தாக்கம் இப்பொழுது நாளாந்தம் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. யாழ் மாவட்டத்திலே நேற்றைய தினம் 37 பேருக்கு கொரோனா தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக விடத்தல் பழையைச் சேர்ந்த தனிமைப்படுத்தல் முகாமில் இருந்தவர்களும், அதே நேரத்தில் பெகலியகொட மீன் சந்தை உடன் தொடர்புடைய மூவருக்கும், பருத்தித்துறையைச் சேர்ந்த மூவருக்கும் இந்த கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது நேற்றைய தினத்தில். எனவே அதிகளவாக கொரோனா நோயாளிகள் இனம் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக மேல் மாகாணம் முழுவதும் நேற்று நள்ளிரவு முதல் ஊரடங்கு சட்டம் அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. எதிர்வரும் திங்கட்கிழமை அதிகாலை வரை ஊரடங்கு சட்டம் அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. இவ்வாறாக ஒவ்வொரு பிரதேசங்களில் ஊடாக இந்த கொரோனா நோயாளர்கள் இனம் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது கொரோனாவினுடைய தாக்கமும் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. எனவே நாங்கள் விழிப்புணர்வுடன் செயற்பட வேண்டிய நேரமாக இந்த நேரம் இருக்கிறது. குறிப்பாக நாங்கள் வெளியில் செல்கின்ற பொழுது முகக்கவசங்களை அணிந்து செல்ல வேண்டும். அது மாத்திரமல்லாமல் சமூக இடைவெளிகளை நிச்சயமாக நாங்கள் பேணிக் கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் தேவையற்ற ஒன்று கூடல்களை அல்லது தேவையற்ற பயணங்களை எல்லாம் நாங்கள் தவிர்ப்பது சாலச் சிறந்ததாக இருக்கின்றது. இந்த வேளையில் எங்களை நாங்களே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்லாமல் வீடுகளிலே இருக்கின்ற வயது முதிர்ந்தவர்களையும் சிறுவர்களையும் பாதுகாக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் எங்களிடத்திலே இருக்கின்றது என்பது உண்மையான ஒரு விடயமாக இருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் அனாவசியமாக இப்போ ஊரடங்கு போட போகின்றார்களே, நாங்கள் எங்கேயாவது போய் சேர்ந்து விடணும் அல்லது எங்களுடைய இடங்களுக்கு சென்று விட வேண்டும் அப்படின்னு சொல்லி நினைத்து குறிப்பாக அந்த அபாய வலயங்களில் இருந்து எங்களுடைய பிரதேசங்களுக்கோ அல்லது வேறு பிரதேசங்களுக்கோ செல்லுகின்ற நபர்கள் மிகவும் அவதானத்துடன் செயற்பட வேண்டும். என்று சொன்னால் அவர்கள் தொற்று காவிகளாக மாறிவிடக்கூடாது இல்லையா? குறிப்பாக மேல் மாகாணத்தில் இப்பொழுது அதிகளவாக இனம் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் கொரோனா தொற்றாளர்கள். அங்கே இருந்து யாழ் மாவட்டத்துக்கோ அல்லது வேறு மாவட்டத்துக்கோ இன்னும் புதிதாக தொற்று இனங்காணப்படாத 8 மாவட்டங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. அந்தந்த மாவட்டங்களுக்கு செல்லுகின்ற பொழுது அங்கே அவர்கள் தொற்று காவிகளாக மாறிவிடக்கூடாது என்பதுதான் சுகாதார திணைக்களத்தினரும் காவல்துறையினரும் வேண்டுகோளாக இருக்கிறது. எனவே சவேந்திர சில்வா கூட, ராணுவ தளபதி சவேந்திர சில்வா கூட அதை தெரிவித்திருக்கிறார். இது ஒரு தற்காலிகமான முடக்கம் தான். குறிப்பாக மேல் மாகாணத்தில் இருக்கின்ற அந்த தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டமானது ஒரு தற்காலிகமானது. எனவே நீங்கள் அவசரப்பட்டு வீடுகளுக்கு சென்று அந்த நோய்க்காவிகளாக மாறிவிடாதீர்கள் என்கின்ற ஒரு கருத்தையும் வலியுறுத்தி இருக்கிறார்கள். அதுதான் உண்மையான ஒரு விடயமாக இருக்கிறது. எனவே நாங்கள் விழிப்புணர்வுடன் செயற்பட வேண்டிய காலகட்டம் இப்பொழுது நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. நாளாந்தம் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. 9,000 கடந்திருக்கிறது கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை என்கின்ற ஒரு விடயத்தையும் சொல்லிக்கொண்டு, எனவே நாங்களும் விழிப்புணர்வுடன் செயற்படுவோம். அதை காலை வேளையிலே உங்களுக்கு நாங்கள் வலியுறுத்தி கொண்டு நாங்களும் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். வழமை போலவே இன்றைய நிகழ்ச்சியும் பல்வேறுபட்ட விடயங்களை கொண்டு வந்திருக்கிறது இல்லையா? நிச்சயமாக தர்ஷன், உண்மையிலே நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னது போல இந்த கொரோனா தொற்றினுடைய வீரியம் அதிகமாக இருப்பதனால் வெறுமனே காவல்துறையினரும் சுகாதாரத்துறையினரும் மாத்திரம் செயற்பட்டு இந்த கொரோனா தொற்றினை அழிக்க முடியாது. மக்களாகிய நாங்களும் கூட, பொதுமக்களாகிய நாங்களும் கூட இதில் விழிப்புணர்வாக இருக்க வேண்டும். அது மாத்திரமில்லாமல் எங்களுக்கு முடிந்த ஒத்துழைப்பை நாங்கள் வழங்க வேண்டும். தேவையற்ற விடயங்களில் தேவையற்ற தேவைகளுக்காக நாங்கள் வெளியில் செல்வதை தவிர்த்து கொள்ள வேண்டும். வெளியில் நாங்கள் எங்கு சென்றாலும் முகக்கவசம் அணிந்து செல்ல வேண்டும், கையுறைகள் அணிந்து செல்ல வேண்டும். வீடுகளுக்கு திரும்பும் பொழுது நாங்கள் குளித்தால், அதாவது கைகளை மாத்திரம் கழுவி விடாமல் முழுமையாக நாங்கள் குளித்துவிட்டு உள்ளே சென்றோமாக இருந்தால் அது இன்னும் நல்லது என்பதை நாங்கள் இந்த இடத்தில் வலியுறுத்தி கூறிக்கொள்கின்றோம். நிகழ்ச்சியின் ஆரம்பத்திலே சிந்திப்பதற்காக சில நிமிடங்களை நாங்கள் ஒதுக்க தயாராக இருக்கின்றோம். ஆகவே பார்த்துவிட்டு வரலாம். குறைந்த ஞாபக சக்தியும் நல்ல ஆரோக்கியமும் இருப்பவர்களிடம்தான் மகிழ்ச்சி அதிகமாக இருக்கின்றது. குறைந்த ஞாபக சக்தியும் நல்ல ஆரோக்கியமும் இருப்பவர்களிடம்தான் மகிழ்ச்சி அதிகமாக இருக்கின்றது.
சரி, குறைந்த ஞாபக சக்தியும் நல்ல ஆரோக்கியமும் இருப்பவர்களிடம்தான் மகிழ்ச்சி இருக்கும் அப்படின்ற மாதிரி சிந்திப்பதற்கான சில நிமிடங்கள் எங்களுக்காக தந்திருந்தது. அதே போல ஏன் குறைந்த ஞாபக சக்தி அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோமாக இருந்தால், எங்களுக்கு நடக்கக்கூடிய சில தீமையான விடயங்களை நாங்கள் அந்த உடனே மறந்து விட வேண்டும். நாங்கள் எங்களுக்கு நடக்கின்ற நன்மையான விடயங்களை, எங்களுக்கு நன்மை செய்தவர்களை நாங்கள் வாழ்நாள் முழுவதும் ஞாபகம் வைத்திருக்க வேண்டும். ஆனாலும் கூட எங்களுக்கு எதிரிகளாக இருந்து எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் அந்த கணமே மறந்து விட வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த குறைந்த ஞாபக சக்தி என்பதை அங்கே வலியுறுத்தி இருக்கின்றார்கள். அதே போல நாங்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். எங்களினுடைய உடல் ஆரோக்கியம் தான் எங்களுடைய மகிழ்ச்சிக்கு வழிவகுக்கும் என்பதுதான் உண்மையான ஒரு விடயமாக இருக்கின்றது. ஆகவே ஒவ்வொரு தனி மனிதனும் நாங்கள் சிந்திக்க வேண்டும். எங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் மாத்திரமே சமூகத்தில் நாங்கள் ஒரு நல்ல பிரஜையாகவும் சந்தோஷம் மிக்க ஒரு பிரஜையாகவும் வாழ முடியும் என்பதை ஒவ்வொருவருமே சிந்திக்க வேண்டும். ஆகவே இன்றைய நாளிலும் கூட நாங்கள் பல வகையான சிந்தனைகளையும் உங்களுக்காக தர காத்திருக்கின்றோம். அதற்கு முன்பதாக இன்றைய நாளில் என்ன விடயத்தை பற்றி நாங்கள் பேசப் போகின்றோம் என்பது பற்றி பார்க்க வேண்டும். அதாவது தொழில்நுட்ப வளர்ச்சி காரணமாக பூகோளமானது உள்ளங்கைக்குள் சுருங்கி விட்டதாக நாங்கள் அனைவருமே அறிந்த ஒரு விடயம்தான். ஆகவே இந்த இணையத்தினுடைய பயன்பாடு தொடர்பாகத்தான் பேச போகின்றோம் இல்லையா தர்ஷினி? நிச்சயமாக இன்றைக்கு உலக இணைய நாளாக இருக்கின்றது. எனவே உலக இணைய நாளில் நாங்கள் தொழில்நுட்பம் குறித்தும் இணையம் குறித்தும் தான் பேச போகிறோம். இந்த இணைய வழி பயன்பாடு அல்லது இணைய வழி விடயங்கள் என்பது இப்பொழுது அதிகளவாக வந்திருக்கிறது. குறிப்பாக இந்த கொரோனாவுக்கு பின்னரான காலப்பகுதியிலே இப்போது கற்றல் நடவடிக்கைகள் கூட இணைய வழி மூலமாகத்தான் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த அளவுக்கு தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கிறது. வெறுமனே வீடுகளில் நாங்கள் அடைந்து கிடைக்காமல் அந்த கற்றல் நடவடிக்கைகளை கூட நாங்கள் இணையத்தின் வாயிலாக மேற்கொள்ளக்கூடிய சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கிறது. அப்படியான வகுப்புகள் எல்லாம் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏராளமான கிளாஸஸ் ஆன்லைன்ல நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. எங்க போறீங்க அப்படின்னு சொன்னா ஆன்லைன் கிளாஸுக்கு. எங்க இருந்து வீட்டை இருந்து படிக்கிறேன். என்ன செய்றீங்க? கிளாஸ்ல இருக்கிறேன். என்ன கிளாஸ்? ஆன்லைன் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இப்பொழுது தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கிறது. அந்த அளவுக்கு இதன் இருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் இப்பொழுது பாரிய அளவிலான கூட்டத்தொடர்கள் கூடி இந்த காணொளி மூலமான கூட்டத்தொடர்களாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த கொரோனாக்கு பின்னரான காலப்பகுதியிலே ஐநாவினுடைய இடம்பெற்ற அந்த 75வது கூட்டத்தொடர் எல்லாமே காணொளி மூலமாகத்தான் கலந்து கொண்டார்கள் நாட்டு தலைவர்கள். அதுவும் ஒரு விடயமாக இருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் அந்த இணைய வழியின் ஊடாகத்தான் இரு நாட்டு தலைவர்களும் கூட இப்பொழுது பேசிக்கொள்கின்ற இதுகளும் கூட இருந்திருக்கிறது. அண்மையிலே இலங்கை பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ அவர்களும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் கூட காணொலி வாயிலாக பேசிக் கொண்டிருந்தார்கள். இப்படியாக இந்த இணையத்தினுடைய பாவனை என்பது இப்பொழுது அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. எல்லோருக்கும் இந்த இணைய பாவனை பற்றி எல்லோருக்குமே எல்லா விடயமும் தெரிந்து விடுவதில்லை. சில பேருக்கு இணையத்தின் பாவனை பற்றி எல்லா விடயங்களும் தெரிந்திருக்கும். சில பேருக்கு இணையத்தினுடைய பாவனை குறித்தான சில விஷயங்கள் மாத்திரம்தான் தெரிந்திருக்கும். இந்த இணைய பாவனை என்கின்ற இடத்தின்ற நோக்குகின்ற பொழுது இரண்டு பக்கமும் இருக்கிறது. நல்ல விடயங்களும் இருக்கிறது, தீய விடயங்களும் இருக்கிறது. எந்த ஒரு விடயத்தையும் நாங்கள் எடுத்து நோக்குகின்ற பொழுது அதில் நல்ல விடயங்களும் இருக்கத்தான் செய்கின்றது, தீய விடயங்களும் இருக்கத்தான் செய்கிறது. குறிப்பாக எந்த ஒரு விடயமாக இருந்தாலும் அது அதனுடைய உருவாக்கத்தின் நோக்கமாக ஒரு நல்ல காரியம் தான் இருக்கின்றது. ஆனால் அதை பயன்படுத்துகின்ற வழிமுறைகள் தவறாக மாறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருந்து கொண்டே இருக்கிறது. எனவே உலக இணைய நாளான இன்று இணையம் தொடர்பாகவும் தொழில்நுட்பம் தொடர்பாக தான் நாங்கள் பேச போகின்றோம். நிச்சயமாக தர்ஷன், இணையம் தொடர்பாகவும் தொழில்நுட்ப வளர்ச்சி தொடர்பாகவும் தொடர்ந்தும் எங்களுடைய நிகழ்ச்சியில் நாங்கள் எங்களுக்கு தெரிந்த விடயங்களை பகிர்ந்து கொள்ள காத்திருக்கின்றோம். அதற்கு முன்பதாக இறைவணக்கம் பகுதியில் சைவ சிந்தனை பகுதி காத்திருக்கின்றது, பார்க்கலாம். ஞான தண்டாயுதபாணியினுடைய தனிப்பெருங்கருணையினாலே கேபிட்டல் டிவியினுடைய இறைவணக்கம் என்ற நிகழ்ச்சியினூடாக மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. அடியனுடைய பணிவான வணக்கங்கள். நேற்றைய தினம் ஆலயத்திலே நாங்கள் சாதாரணமாக இப்படி வழிபாடு செய்ய முடியும் என்று சொல்லி பார்த்திருந்தோம். இன்றைய தினம் ஆலயத்திற்கு செல்லுகிற பொழுதும் சரி, அங்கே எப்படி வழிபாடாற்ற வேண்டும் என்பதை பற்றி இன்றைய தினம் சிந்திப்போம். கோயில் பரிசுத்தமான இடம். அங்கே ஆன்ம அதிர்வலைகளும் அருளாற்றலும் மேலோங்கி இருக்கிற இடம். அந்த இடத்திலே நாங்கள் அதை குழப்பாத வகையிலே எங்களுடைய வழிபாடுகளை ஆற்றிக்கொள்ள வேண்டும். திருக்கோயிலுக்கு போகிற பொழுது முதலிலே எழுந்து நாங்கள் குளித்து எங்களுடைய முதலிலே புறச்சுத்தம் முக்கியம் இல்லையா? புறச்சுத்தம் அகச்சுத்தம் இரண்டும் முக்கியம். முதலிலே புறச்சுத்தம், அதாவது நன்றாக அழுக்கு போக குளித்து எங்களை தூய்மையாக்கி கொண்டு நன்றாக தோய்த்து உலர்ந்த ஆடை அணிந்து, அதாவது எங்களுடைய கலாச்சார உடை, வேட்டி ஆண்களாக இருந்தால் வேட்டி சால்வை அணிய வேண்டும், பெண்களாக இருந்தால் சேலை அல்லது சிறுமிகளாக இருந்தால் முழுப்பாவாடை சட்டை என்று சொல்லி எங்களுடைய கலாச்சாரத்துக்கு என்று ஒரு ஆடை இருக்கிறது இல்லையா? அதை அணிந்து கொண்டு இறைவனுடைய சிந்தனையோடு இறை நாமத்தை சிவ சிவ என்று சொல்லி நெற்றி நிறைய திருநீறு பூசி, தீட்சை கேட்டவர்களாக இருந்தால் அனுஷ்டானம் பார்த்து உங்களுடைய அங்கத்திலே திருநீறு தரித்து
நிச்சயமாக கழுத்திலே ருத்ராட்சம் தரிக்க வேண்டும். ஆலய வழிபாட்டிலே நாங்கள் நிச்சயம் கட்டாயமாக பின்பற்ற வேண்டிய ஒரு விஷயம், விபூதியும் ருத்ராட்சமும் கட்டாயம் தரித்தே ஆக வேண்டும். அப்படி ருத்ராட்சம் தரித்து பெரியவர்களை பார்க்க போகிற பொழுது நாங்கள் வெறுங்கையோடு போகக்கூடாது, கைப்பொருள் கொண்டு செல்ல வேண்டும். சரி, இறைவனை காண செல்லுகிற பொழுது நாங்கள் வெறுங்கையோடு போகக்கூடாது, கைப்பொருள் கொண்டு செல்ல வேண்டும். என்ன கைப்பொருள் கொண்டு செல்லுவது என்ற சந்தேகம் இருக்கும் இல்லையா? கடவுளை பார்க்க போகிறோம், கடவுள் சாதாரணமாக ஒரு பெரியவரை பார்க்க போகிறது என்று சொன்னாலே நாங்கள் அந்த கடை இந்த கடை என்று ஏறி இறங்கி பொருட்களை வாங்குவோம். இப்பொழுது கடவுள் என்பவர் எல்லாருக்கும் எல்லாவற்றுக்கும் மேற்பட்ட ஒரு தலைவர். அவரை பார்க்க போகிற பொழுது எதை கொண்டு செல்வது என்ற சந்தேகம் வரும் இல்லையா? அதை கொண்டு போகலாமா, இதை கொண்டு போகலாமா, பட்டு வஸ்திரம் கொண்டு போகலாமா, இல்லை பொன்னாபரணம் கொண்டு போகலாமா, அப்படி இப்படி என்று சொல்லி ஏகப்பட்ட சிந்தனைகள் மனதில் அலைமோதும். அதெல்லாம் தேவையில்லை. ஒரு தட்டம் நிறைய அர்ச்சனை பொருட்களோ அல்லது தட்டம் நிறைய மலர்கள், அன்று பூத்த மலர்களை இறை சிந்தனையோடு பறித்து கொண்டு அதை அறைக்கு மேலே கையிலே தாங்கி கொண்டு இறை சிந்தனையோடு ஆலயத்துக்கு செல்ல வேண்டும். போகிற பொழுது வழியிலே தேவையில்லாமலெல்லாம் கதைக்கக்கூடாது. அதை கதைக்கிறது இதை கதைக்கிறதோ எந்த விதமான பேச்சுவார்த்தையும் இல்லாமல் இறை நாமத்தை சிந்தித்து கொண்டும் இறை நாமத்தை பாடிக்கொண்டும் ஆலயத்துக்கு செல்ல வேண்டும். ஆலயத்துக்கு செல்லுகிற பொழுது கூட நாங்கள் சில விஷயங்களை பின்பற்ற வேண்டும். அதாவது போகிற வழி தூரமாக இருந்தால் வாகனத்திலே செல்லலாம், இல்லை அருகிலே இருக்கிறது என்று சொன்னால் பாதத்திலே, அதாவது பாத யாத்திரையாக நடந்து செல்வது உத்தமம். இறை சிந்தனையோடு நடந்து செல்லுவது உத்தமம். அப்படி போகிற பொழுது கோயிலை அண்மித்ததுமே எங்களுடைய கண்ணுக்கு முதலிலே தென்படுவது ராஜகோபுரம். இந்த ராஜகோபுரத்தை கண்டதுமே இரு கைகளையும் சிரமேல் குவித்து இறைவனுடைய திருநாமத்தை சொல்லி வழிபட வேண்டும். இந்த ராஜகோபுரம் என்பது முக்கியமானதா ஆலய கட்டட அமைப்பிலே மிக முக்கியமான ஒரு அம்சம் ராஜகோபுரம். அதை சொல்லுவார்கள் தூலலிங்கம் என்று சொல்லுவார்கள். அந்த ராஜகோபுரத்திலே அத்தனை உருவங்களும் இருக்கும். அதாவது ஓரறிவு முதல் ஆறறிவு வரையும் அதற்கப்பாலே தேவர்கள் தெய்வங்களினுடைய உருவங்களும் அதிலே செதுக்கப்பட்டிருக்கும். அந்த ராஜகோபுரத்தை வழிபடுகிற பொழுது இத்தனை பேரையும் வழிபட்டதனுடைய பலன் கிடைக்கிறது. ஆனதினாலே ராஜகோபுரத்தை முதலிலே இறைவனுடைய ஜோதி சொரூபமாக அந்த ராஜகோபுரத்தை கண்டதும் கையெடுத்து வழிபாடு செய்ய வேண்டும். பின்னர் ஆலயத்தை அண்மிக்கிறோம். அண்மித்ததும் அங்கே கால் கழுவி கொஞ்சம் தண்ணீர் எடுத்து வாய்க்குள்ளே உட்கொண்டு கொப்பளித்து துப்ப வேண்டும். பின்னர் கொஞ்சம் தண்ணீரை உட்கொண்டு சிறிதளவு நீரை சிரசிலே தெளித்து கால் வடிவாக புறங்காலை நன்றாக கழுவ வேண்டும். காலை கழுவிக்கொண்டு பூஜை பொருட்களையும் சுத்தம் செய்து கொண்டு ஆலயத்தினுடைய வாசலுக்கு செல்லுகிறோம். ஆலயத்தினுடைய வாயிற்படியிலே நின்று கொண்டு நேராக இறைவனை பார்க்கிறோம். பார்க்கிறதுக்கு முதல் மேலே அண்ணாந்து கோபுரத்தை பார்க்கிறோம். அதையும் வழிபட்டு எப்பொழுதும் நாங்கள் ஆலயத்துக்கு செல்லுகிற பொழுது வாயிற்படியை தொட்டு வழிபட்டு விட்டு செல்ல வேண்டும். வழிபட்டு விட்டு வாயிற்படியிலே தொட்டு வழிபட்டு விட்டு இறை சிந்தனையோடு காலை உள்ளே வைத்து நாங்கள் செல்ல வேண்டும். ஆலயத்திற்கு உள்ளே சென்றதும் நேராக மூலஸ்தானத்து இறைவன் தான் எங்களுடைய கண்ணுக்கு தெரிவார். எடுத்த உடனேயே மூலஸ்தானத்து இறைவனை நாங்கள் வழிபாடு செய்யாமல் கண்ணாலே நன்றாக அவரை பார்த்து விட்டு முதலிலே வழிபாடு செய்ய வேண்டியவர், அதாவது முதலிலே வழிபாட்டுக்குரியவர் விநாயகப் பெருமான். அவரைத்தான் முதலிலே வழிபாடு செய்ய வேண்டும். விநாயகப் பெருமானை முதலிலே வழிபட வேண்டும். அவரை வழிபட்டதன் பிற்பாடு நேராக கருவறைக்கு முன்பு வந்து எங்களுடைய வழிபாடுகளை தொடர வேண்டும். அப்படி வழிபாடுகளை தொடர்வதற்கு முன்னாலே ஒரு சில விதிமுறைகளை நாங்கள் பின்பற்ற வேண்டும். அது சம்பந்தப்பட்ட விதிமுறைகளை நாளைய தினம் இறைவணக்கம் நிகழ்ச்சியிலே கேட்போம் என்று சொல்லி உங்களிடமிருந்து நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். சரி, சைவ சிந்தனை பகுதியை தொடர்ந்து இணைந்திருக்கின்றோம் தர்ஷன். இன்றைய தினம் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய விடயமாக இணையத்தினுடைய பயன்பாடு இருக்கின்றது. அதே போல் நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னது போல இந்த இணையம் தொடர்பாக நாங்கள் பேசும் பொழுது அதில் நல்ல விடயங்களும் இருக்கின்றது, தீமையான விடயங்களும் இருக்கின்றது. ஆகவே நல்லதும் கெட்டதும் பார்ப்பவனுடைய கண்ணில் இருக்கின்றது என்பது போல நாங்கள் ஒரு விடயத்தை நல்லதாக பார்த்தோமாக இருந்தால் அது நல்ல விடயம், அதை தீயதாக பார்த்தோமாக இருந்தால் அது தீய விடயம். தீமையான விடயங்களை அறிந்து வைத்திருப்பதில் எந்த ஒரு தவறும் இல்லை, ஆனால் அதை பயன்படுத்துவதில் தான் இருக்கின்றது அதன் முழு தவறுமே அப்படின்னு சொல்லி நாங்கள் எல்லோருமே அறிந்த ஒரு விடயம் தான். ஆனால் இணையம் தொடர்பாக நாங்கள் பார்க்கும் பொழுது நன்மையான விடயங்களை நாங்கள் எடுத்துக்கொள்வதிலும் பார்க்க தீமையான வழியில் சென்று தீமையான விடயங்களை எடுத்துக்கொள்வதுதான் மிகவும் அதிகமாக இருக்கின்றது என்ற விடயத்தை நாங்கள் சொல்ல வேண்டும். ஏன் என்று சொல்லி பார்த்தால் தொழில்நுட்ப வளர்ச்சி காரணமாக இப்பொழுது சின்ன பிள்ளைகளின் கையிலே ஃபோன் இருக்குது.
ஃபோனை வச்சு தான் அவர்களினுடைய எல்லா நடவடிக்கைகளுமே வந்து அவங்க ஃபோனை வச்சு தான் செஞ்சுட்டு இருக்காங்க. ஆரம்ப காலத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் பிள்ளைகள் வந்து வெளியில் போய் இன்னும் சில பிள்ளைகளோட வந்து சேர்ந்து போய் விளையாடுவாங்க. ஆனால் இப்போ இருக்கிற பிள்ளைகள் எல்லாமே வீட்டுக்குள்ளேயே இருந்து உள்ளங்கையிலேயே தங்களுடைய விளையாட்டை வந்து தொடங்கி கொண்டிருக்கின்றார்கள். அதாவது ஃபோன்லேயே வந்து தங்களுக்கான விளையாட்டை வந்து அவர்கள் விளையாடி கொண்டிருக்கின்றார்கள். ஃபோனிலேயே பல குரூப்பை சேர்த்து அதில் விளையாடுற பிள்ளைகளும் கூட இருக்கிறார்கள். ஆகவே உள்ளங்கைக்குள் இந்த உலகம் சுருங்கி விட்டதால் நாங்கள் வெளியுலகம் தெரியாதவர்களாக மாறி இருக்கின்றோம். வெளியில் என்ன நடக்கின்றது, வெளிநடப்புகள் எவ்வாறு இருக்கின்றது என்பதை வந்து நாங்கள் அறிந்து கொள்ள முடியாமல் இருக்கின்றோம். ஆகவே இணையத்தை நாங்கள் தெரிந்து வைத்திருப்பது நல்ல விடயம்தான். ஆனால் அதை நாங்கள் தீய வழியில் சென்று நாங்கள் அதை தெரிந்து வைத்திருந்தோமாக இருந்தால் அந்த இணையத்தினுடைய பயன்பாடு என்பது எங்களுக்கு கிடைக்காது என்பதுதான் முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது. தொடர்ந்தும் இது பற்றி பேசலாம். அடுத்த பகுதியாக இறைவணக்கம் பகுதியில் கிறிஸ்தவ சிந்தனை பகுதி காத்திருக்கின்றது, பார்க்கலாம். கேபிட்டல் தொலைக்காட்சி இறைவணக்க நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் அன்போடு வரவேற்கிறோம். பெரியமானவர்களே, இன்றைக்கு நான் பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லலாம்னு நினைக்கிறேன். யாக்கோப் என்கிற ஒரு மனிதன் தன்னுடைய ஆசீர்வாதத்துக்காக ஒரு அற்புத விதமாக இவருடைய போராட்டம் இருக்கு. இந்த மனிதன் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, தேவதூதனோடு போராடுகிறார். எப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு இரவு முழுவதும் தேவதூதனோடு கூட பெரிய போராட்டம் உண்டாகிறது. பெரிய ஒரு சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு போராட்டம் உண்டாகிறது. நீங்க முன்ன பார்த்தீங்கன்னு சொன்னா, தேவதூதர்கள் அநேகரை நேரம் சந்திச்சிருக்கிறார்கள், அவர்களோடு பழகி இருக்கிறார்கள், அவர்களோடு சாப்பிட்டு இருக்கிறார்கள், அவருடைய வீடுகளில் தங்கி இருக்கிறார்கள். ஆக இந்த பிரகாரமாக இங்கே தேவதூதனோடு கூட இந்த யாக்கோப்பு போராடுகிறார். என்னத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா, நீர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும், நீர் என்னை ஆசீர்வதித்தால் தான் நான் உம்மை விடுவேன். அற்புதமான ஒரு போராட்டம் பாருங்க. இன்றைக்கு நம்ம எல்லாம் போயிட்டு மனுஷனிடத்துல தான் நாங்கள் கெஞ்சோம், என்னை ஆசீர்வதியும், எனக்கு அதை கொடுங்க, எனக்கு இதை கொடுங்க, எனக்கு இது கண்டிப்பாக கொடுங்கன்னு கெஞ்சுவோம். சில நேரத்தில் சண்டை கூட போடுவோம், சில நேரத்தில் கூட படுத்திடுவோம், காயப்படுத்தி அவங்கள வேதனை கூட படுத்திடுவோம். இவன் என்னை ஆசீர்வதிக்கலை, இவங்க என்னை ஆசீர்வதிக்கலை அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்த யாக்கோப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான முறையில் அவருடைய போராட்டம் இருக்குங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், தேவதூதனோடு போராடி பறக்கிற ஆசீர்வாதத்தை கேட்கிறான். இப்போ தேவதூதன் கேட்குறான், நான் போகணும், சீக்கிரமாக என்னை விடு. சொன்ன, நீர் என்னை ஆசீர்வதிச்சுட்டு போ. அப்போ தேவதூதன் யாக்கோப்பிடத்தில் கேட்குறான், உன் பேர் என்ன? அவன் சொன்னான், யாக்கோப்பு. யாக்கோப்புண்டா என்ன சொல்லுமா, எத்தன். அப்படி பார்க்கிறோம், இவன் தன் சகோதரனை ஏமாட்டினவன். ஆனால் அவர் சொல்கிறார், நீ யாக்கோப்பு கிடையாது, நீ இஸ்ரவேல் அப்படி சொல்கிற. இஸ்ரவேல்னா என்ன அர்த்தம் தெரியுமா? தேவனுடைய ஜனம், பெருங்கூட்டம், ஆசீர்வாதத்தை பெறுகிறவர்கள், தேவனுக்காய் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். அதனால இனி நீ தனியானவன் கிடையாது, நீ ஒரு பெரிய கூட்டம் அப்படி என்று சொல்லி அவரை பார்க்கிறோம், ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கு கூட நீங்கள் மனுஷனிடத்தில் போகாதீங்க, யார் இடத்துலையும் போகாதீங்க. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் இப்பொழுதே நீங்கள் கர்த்தரோடு போராடுங்க. என்னை உருவாக்கினவர் நீர், என்னை அழைத்தவர் நீர், என்னை தெரிந்து கொண்டவர் நீர். அதனால என்ன செய்யுங்க, என்னுடைய வாழ்க்கையில் யாக்கோப்புக்கு கொடுத்தது போல ஒரு ஆசீர்வாதத்தை எனக்கு நீங்கள் தர வேணும், எனக்கு நீங்கள் அப்படி தர வேணும். அப்படி தந்தா நான் உங்களுக்கு நன்றியாக இருப்பேன். அந்த பிரகாரமாக இப்போவே ஒரு முடிவெடுங்க. யாக்கோப்புக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்த தேவன், அதனால உனக்கு பேர் மாறணும்னு நான் சொல்லலை, உன் மனதை மாற்றிக்கொண்டு கர்த்தரோடு இசைந்து கொள்ளுங்க. அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறாரா இல்லையாண்டு பாருங்க. அப்படி நீங்கள் இந்த முறை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் எங்களுக்கு அறிவித்தல் கொடுங்க. நாங்கள் இன்னும் உங்களுக்காக நாங்கள் செபிக்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறோம். இந்த வழியாக நாங்கள் உங்களுக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வந்திருக்கிறோம் என்று சொன்னால் கண்டிப்பாக நாங்கள் விசுவசிக்கிறோம், நீங்களும் அதை விசுவசிக்கிறீங்க. அப்படி விசுவசிக்கிறபடினால உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தேவனோட போராடுங்க.
போராடி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, உபவாசம் பண்ணுங்க, நல்ல வேதத்தை வாசிங்க. அப்படி வாசிக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் செழிப்பு உண்டாகும், ஒரு பெரிய காணான் உண்டாகும், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற மிருக ஜீவன்கள் எல்லாம் பொலியும். அதனால் இதை முழுவதுமாய் நீங்கள் ஏற்றுக்கொண்டு உங்கள் வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. இயேசுவோடு போராடுங்க, மனுஷனோடு போராடாதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்தவ சிந்தனையை தொடர்ந்து இணைந்திருக்கின்றோம். காலை பொழுதினிலே மத ரீதியான ஒரு சிந்தனைகளையும் கேட்கும் பொழுது எங்களுடைய மனதில் உற்சாகமும் ஒரு சந்தோஷமும் எங்களுடைய நாளை தொடங்குவதற்கான அந்த வழியையும் அது காட்டும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆகவே வீட்டில் இருந்தபடியே நீங்கள் எல்லாரும் யோசித்துக் கொண்டிருப்பீர்கள், இன்றைய தினம் எங்களுக்கு என்னவாறு அமையப் போகின்றது என்று சொல்லி எல்லோரும் யோசித்தபடியே இருப்பீர்கள். உங்களுக்காகவே இன்றைய பலன்கள் பகுதியை காத்திருக்கின்றது. கேபிட்டல் தொலைக்காட்சி நேயர்களுக்கு எனது பணிவான வணக்கம். இன்றைய நாள் 2020ஆம் ஆண்டு 10ஆம் மாதம் 29ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் உத்திரட்டாதி, ராசி மீனம். இன்றைய சுபநேரம் 7:33 முதல் 9:03 வரை. ராகு காலம் 1:33 முதல் 3:03 வரை. நேயர்களே, இன்றைய 12 ராசிகளுக்கும் உரிய பொது பலன்களை பார்ப்போம். மேடராசி அன்பர்களே, இன்றைய நாள் தொல்லைகளும் சிரமங்களும் சிக்கல்களும் உங்களை தேடி வரக்கூடிய நாளாக இருக்கின்றது. இவைகளுக்கு முகம் கொடுக்க நீங்கள் தயார் நிலையிலே இருக்க வேண்டும். கடுமையான உழைப்பும் கடுமையான செலவுகளும் இன்றைய நாளிலே உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. கூட்டாக வியாபாரம் செய்வோர் மிக நிதானமாக நடந்து கொள்ள வேண்டும். இவைகளில் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் வரலாம். இன்றைய நாளிலே உங்களுக்கு பொருளாதார செலவுகள் அதிகமாக இருக்கும், தேவைகளும் அதிகமாக இருக்கும். நீங்கள் பிறர் உதவியை நாடி செல்ல வேண்டிய தேவைகளும் ஏற்படலாம். உடல் வலி, மன வலி இன்றைய நாளிலே அதிகம் இருக்கும். ஆனால் உங்களுடைய முயற்சி நிச்சயம் வெற்றி பெறக்கூடியதாக அமையும். ஆகவே இதனை கருத்தில் கொண்டு இன்றைய நாளை நீங்கள் நகர்த்தி செல்வது சிறப்பாகும். இடவராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே நல்ல நண்பர்களுடைய சேர்க்கையும் பெரியோர்களுடைய ஆசீர்வாதமும் வீட்டில் உள்ள உங்களுடைய மனைவி பிள்ளைகளுடைய ஒத்தாசையும் உதவியும் நிறைய உங்களுக்கு உண்டாகும். ஆகவே இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாளாகும். தன லாபம், பொருள் லாபம் கிட்டக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய புதிய சொத்துக்களை நீங்கள் கொள்வனவு செய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள் வரலாம். ஆகவே இன்றைய நாள் ஒரு சிறப்பான நல்ல நாளாக உங்களுக்கு மலர்ந்திருக்கின்றது. மிதுன ராசி அன்பர்களே, நீங்கள் அதிகமான பண லாபத்தை பெறக்கூடிய வாய்ப்பும் வசதியும் இன்றைய நாளிலே உங்களுக்கு நிச்சயமாக உண்டு. இதனை மனதில் கொண்டு இன்றைய உங்களுடைய திட்ட வரைவுகளை நீங்கள் முன்னெடுத்து செல்லுங்கள். உங்களுடைய தொழிலிலே அதிக ஆர்வம் காட்டுங்கள். இன்றைய தொழில் ஆர்வம் உங்களுக்கு அதிக லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும். நல்ல நண்பர்களும் நல்ல உறவினர்களுடைய ஒத்தாசை உதவிகளும் உங்களுக்கு நிறைய சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆன்மீகமான வழிகளில் நீங்கள் செல்லக்கூடிய சந்தர்ப்பங்கள் உண்டு. பொது கருமங்களில் நீங்கள் ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் வசதியும் ஏற்படும். ஆகவே நல்லெண்ணத்தோடு நற்சிந்தையோடு இன்றைய நாளில் நீங்கள் சிந்தித்து செயல்படுத்துவீர்களானால் இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாளாகும். கடகராசி அன்பர்களே, நல்ல நண்பர்களுடைய சேர்க்கை உங்களுக்கு உண்டாகும். நல்ல கருமங்களில் நீங்கள் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். நற்கருணை உள்ளம் படைத்த நீங்கள் எல்லோரையும் அரவணைத்து அவர்களோடு அனுகூலமாக நடந்து கொள்ளக்கூடியவராக இருப்பீர்கள். அவர்களுக்கு உதவி ஒத்தாசை பரிபூர்ணமாக செய்கின்ற எண்ணங்கள் உங்களுடன் நிறைய உண்டு, செய்வீர்கள். அதனால் நீங்கள் மிகுந்த மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய குடும்பத்திலே உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய மனைவி இவர்களுடன் நீங்கள் நிறைந்த சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் மலர்ந்திருக்கின்றது. சிம்மராசி அன்பர்களே, சீரிப்பாயும் சிங்கமாக உங்களுடைய ஆவேசமும் ஆர்வமும் அதிகமாக இருக்கும். இன்றைய நாளிலே நீங்கள் மேற்கொள்ளப் போகும் முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு அனுகூலமாகவே வரப்போகின்றன. நிறைந்த பண லாபம் கிடைக்கலாம். நிறைந்த
சந்தோஷங்கள் உங்களை தேடி வரலாம். மங்களகரமான கர்மங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே நிகழக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகலாம். ஆகவே உங்களுடைய திட்டங்களும் எண்ணங்களும் உங்களுடைய முயற்சியும் இன்றைய நாளிலே பரிபூரண வெற்றி கண்டு உங்களுடைய மனம் பூரணமாக நிறைவு பெறக்கூடிய ஒரு சந்தோஷமான நாளாகும். கன்னிராசி அன்பர்களே, புதிய புதிய முயற்சியில் நீங்கள் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அவை அனைத்தும் உங்களுக்கு சிறந்த பலனை தரக்கூடிய சந்தர்ப்பங்கள் உண்டு. அவைகளால் மிகுந்த மகிழ்ச்சி அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய பந்துக்களும் நண்பர்களும் உங்களுடைய குழந்தைகளும் மனைவியும் உங்களுடன் பூரண ஆதரவுடன் அனுசரித்து உங்களோடு அதிக மகிழ்ச்சியாக கொண்டாடி குதூகலிக்கின்ற நாளாக இன்றைய நாள் அமைந்திருக்கின்றது. இதனை மனதில் கொண்டு நீங்கள் உங்களுடைய முயற்சிகளை மேற்கொள்ளப் போகின்றீர்கள். அதிலே அதிகமான லாபத்தை அடையப் போகின்றீர்கள். அவைகள் உங்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய சிறப்பை தருபவையாக அமையும். துளாராசி அன்பர்களே, அதிக பணலாபம் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைந்திருக்கின்றது. நல்ல நண்பர்களுடைய சேர்க்கை உங்களுக்கு உண்டாகக்கூடிய வாய்ப்பு உண்டு. பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் அனுசரணை உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கின்றது. உங்களுக்கு அரச உதவியும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், சொத்துக்கள் சேரக்கூடிய சந்தர்ப்பங்கள் உண்டாகும். ஆகவே இன்றைய நாள் ஒரு நற்கரும சிந்தனையுடன் நீங்கள் செயல்படுத்துவீர்களானால் ஒரு பொன்னான நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு மலரும். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே நீங்கள் மேற்கொள்ளுகின்ற முயற்சிகளில் அதிக செலவை எதிர்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகலாம். உங்களுக்கு பண பற்றாக்குறை ஏற்படலாம். அதற்காக நீங்கள் பிறருடைய உதவி நாடி செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகலாம். பிரயாண வசதி உண்டாகலாம். ஊரை விட்டு வேறொரு ஊருக்கு சென்று உங்களுடைய முயற்சியில் வெற்றி பெறுவதற்கான சில ஏதுநிலைகளை நீங்கள் கவனிக்க வேண்டியுள்ளதாக இருக்கலாம். மனம் சோர்ந்து விடாதீர்கள். இன்றைய நாளிலே நீங்கள் துரிதமாக செயல்படுங்கள். பொருளாதார இழப்புகளை நீங்கள் கூடுதலாக சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளிலே உண்டு. அவைகளை மனதிலே நிறுத்தி இன்றைய நாளிலே நீங்கள் உங்களுடைய முயற்சியிலே நிறைவை காண வேண்டிய ஒரு கட்டாயம் உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளை நன்னாளாக்கி நீங்கள் செயல்படுங்கள். தனுராசி அன்பர்களே, உங்களுடைய கர்மங்கள் அனைத்தும் சாதனையுடன் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதிக பண லாபம் உண்டாகக்கூடிய சந்தர்ப்பங்கள் உண்டு. உங்களுடன் உறவுகள் ஒட்டி போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய நண்பர்கள் உங்களுடன் இணைந்து செயல்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் உண்டு. ஆனால் உங்களுடைய கர்மங்கள் முழு வெற்றியையும் தேடித்தரக்கூடியதாக இருக்கும். நீங்கள் பிறருக்கு திறந்த மனதுடன் உதவி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புள்ள நாளாக இன்றைய நாள் மலர்ந்திருக்கின்றது. அதனை மனதில் கொண்டு நீங்கள் இன்றைய நாளை நகர்த்தி செல்வது மிகுந்த சிறப்பை தரும். மகர ராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே புதிய முயற்சியில் நீங்கள் ஈடுபடப் போகின்றீர்கள். புதிய திட்டங்கள் உங்களுடைய மனதிலே உண்டு. அவைகளை அரங்கேற்றுவதற்குரிய வாய்ப்பும் வசதியும் உள்ள நாளாக இன்றைய நாள் மலர்ந்திருக்கின்றது. அதிகமான பணமுடை உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகலாம். இதற்காக நீங்கள் பிறரிடம் உதவி கேட்டு போகக்கூடிய சந்தர்ப்பங்கள் உண்டாகலாம். ஆனால் அவைகள் கிடைத்து பரிபூர்ணமாக உங்களுடைய முயற்சியும் வெற்றி பெற்று அதிக லாபம் அடைந்து மற்றவர்களுடைய மனதையும் திருப்திப்படுத்தி நீங்களும் சந்தோஷமாக இன்றைய நாளை கொண்டாடி குதூகலிக்கக்கூடிய வாய்ப்பினை தரும் ஒரு பொன்னாளாக இன்றைய நாள் மலர்ந்திருக்கின்றது. கும்பராசி அன்பர்களே, நினைத்தது நிறைவேறவில்லை என்று கவலைப்படாதீர்கள். இன்றைய நாளிலே உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய சிந்தனைகள் நிறைவேறும் என்ற பூரணமாக நாங்கள் சொல்ல முடியாமல் இருக்கின்றது. அதற்கு உங்களுடைய அணுகுமுறையும் நீங்கள் செயல்பட போகும் விதமும் அவைகள்லாம் உங்களுக்கு முக்கியமாக உண்டு. நல்ல சிந்தனையும் நல்ல எண்ணமும் கொண்டு உங்களுடைய கர்மங்களை நல்ல நண்பர்களோடு சேர்ந்து நீங்கள் செய்வீர்களானால் நிச்சயம் அவை உங்களுக்கு நிறைந்த பலனை தரக்கூடியதாக அமையும். இல்லையேல் குழப்பங்களும் சிக்கல்களும் நிறைய ஏற்படக்கூடிய வாய்ப்புண்டு. ஒரு சமநிலை நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு மலர்ந்திருக்கின்றது. மீனராசி அன்பர்களே, நேர்மையின் நிதானமும் உங்களுடன் ஒட்டியே பிறந்தது. ஆகவே நீங்கள் நேர்மையாக சிந்தித்து நேர்மையாக வாழ வேண்டும். நல்லதை செய்ய வேண்டும். நல்ல எண்ணங்களை மற்றவர் மனதிலே விதைக்க வேண்டும். அவர்களுடன் கொண்டாடி குதூகலிக்க வேண்டும் என்ற ஒற்றுமை நாடி சென்று சந்தோஷிக்கக்கூடிய வாய்ப்பினை உண்டாக்கக்கூடிய ஒருவர். ஆகவே இன்றைய நாள் அவ்வமையமே உங்களுக்கு அமைந்திருக்கின்றது. இவைகளை நீங்கள் மனதில் கொண்டு இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பு தரும் ஒரு பொன்னான நாளாக மாற்றி அமைக்க வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு உண்டு.
நேயர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கும் உரிய பொது பலன்களை பார்த்தோம். மேலும் நாளை உங்களை இதே நேரம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்பவர் சோதிடர் சிவகுரு செல்லச்சாமி. நன்றி, வணக்கம். எமது காலை நேர பிரதான செய்தி அறிக்கை, அதன் பின்னராக சிறிதொரு விளம்பர இடைவெளியை தொடர்ந்து மீண்டுமாக வணக்கம் கேபிட்டல் நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கின்றோம். ஆகவே இன்றைய தினமும் கூட நாங்கள் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய விடயமாக இந்த இணையத்தினுடைய பயன்பாடு, தொழில்நுட்ப வளர்ச்சி என்பன காணப்படுகின்றது. ஆகவே தொழில்நுட்ப வளர்ச்சி தொடர்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இணையத்தினுடைய வளர்ச்சி தான் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு அத்தியாவசியம், அடிப்படை என்றுதான் சொல்ல வேண்டும். அதாவது இணையம் உருவாக்கப்பட்டதில் இருந்து தொழில்நுட்ப வளர்ச்சிகள் எல்லாமே வளர்ச்சி அடைந்து கொண்டு போயிருக்கின்றது. தொழில்நுட்பங்கள் எல்லாமே மாறுபட்டு சென்றிருக்கின்றது. நாங்கள் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் கஷ்டப்பட்டு ஒரு இடத்திற்கு சென்று நாங்கள் செய்ய வேண்டிய வேலைகளையும் கூட நாங்கள் இப்பொழுது இருந்த இடத்தில் இருந்து கொண்டே எல்லா வேலைகளையும் செய்யக்கூடியவாறு சூழ்நிலை மாறி இருக்கின்றது என்பதுதான் உண்மையான ஒரு விடயம். இதற்கெல்லாம் காரணம் இணையத்தினுடைய பயன்பாடு தான் என்பது எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லையாகவே இணையம் எங்களினுடைய கைகளிலே இருப்பதனால் மாத்திரமே நாங்கள் இருந்த இடத்திலே இருந்து கொண்டு எங்களுடைய வேலைகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் என்பதுதான் உண்மையான ஒரு விடயமாக இருக்கின்றது. அதாவது வேர்ல்டு வைடு வெப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த www. அப்படின்னு சொல்லி நாங்கள் இணையதளத்தினூடாக ஒவ்வொரு விடயங்களையும் நாங்கள் சர்ச் பண்ணி, அதாவது ஆய்வு செய்து பார்க்கின்ற ஒவ்வொரு விடயங்களுமே வேர்ல்டு வைடு வெப்பினூடாகத்தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதாவது கணினியினுடைய வலையமைப்பு ஒருங்கே சேர்ந்த ஒரு கூட்டமைப்பு தான் இந்த இணையம் அப்படின்னு சொல்லி சொல்கின்றார்கள். ஆகவே எங்கே நாங்கள் எந்த இடத்தில் எப்படி இருந்திருந்தாலும் கூட அந்த இடத்தில் இருந்து கொண்டு எங்களுக்கு தேவையான விடயங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பம், ஒரு வாய்ப்பு எங்களுக்கு இப்பொழுது உருவாகி இருக்கின்றது என்பதுதான் உண்மையான ஒரு விடயமாக இருக்கின்றது. நாங்கள் எந்த பிரதேசத்தில் எந்த இடத்தில் நின்றாலுமே எங்களுடைய கைகளில் ஒரு தொலைபேசியோ அல்லது ஒரு கணினியோ இருக்கும் பொழுது நாங்கள் அந்த உபகரணங்கள், அந்த தொழில்நுட்ப கருவிகள் நாங்கள் எங்களுக்கு தேவையான விடயங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதுதான் உண்மையான ஒரு விடயமாக இருக்கின்றது இல்லையா தர்ஷன்? நிச்சயமாக அதுதான் ஒரு உண்மையான ஒரு விடயமாக இருக்கிறது. நாங்கள் எங்கே நின்றாலும் எங்களுக்கு ஒரு கைத்தொலைபேசி, அதுக்கு ஒரு இணைய வசதி இருந்து விட்டால் போதும், நாங்கள் எல்லா விடயத்தையும் பார்த்து செய்யக்கூடிய மாதிரி எங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கிறது. அதுதான் உண்மையான ஒரு விடயம். அது ஆரம்பத்திலே கீர்த்தனா சொன்னது போல அதிகளவாக இந்த இணைய பாவனையின் மூலமாக அதிகளவாக இந்த தீய நடவடிக்கைகள் அல்லது தீய விஷயங்களை பார்ப்பதுதான் அதிகமாக இருக்கிறது என்கின்ற ஒரு விடயத்தை சொல்லியிருந்தீர்கள். அதுதான் உண்மையான ஒரு விடயமாக இருக்கிறது. குறிப்பாக இப்பொழுது இந்த இருக்கின்ற வேளையில், அதாவது இந்த பல விடயங்கள் இருக்கின்றது. இணையத்தின் வாயிலாக பல்வேறுபட்ட விடயங்கள் இருக்கிறது. எல்லா விடயங்களுக்கும் இப்பொழுது இணையத்தின் வாயிலாக தீனி போட்டு கொண்டு தான் இருக்கிறார்கள். இணையத்தில் நாங்கள் எதை சர்ச் செய்தாலும் உடனடியாக அது எங்களுக்கு வந்துவிடும். அது எந்த விதமான நல்ல விடயங்களாகவும் இருக்கலாம் அல்லது தீய விடயங்களாகவும் இருக்கலாம். அவ்வாறான விடயங்கள் எல்லாம் இப்பொழுது இணையத்தில் வந்து கொண்டுதான் இருக்கிறது. எவ்வாறு நாங்கள் உபயோகப்படுத்துகின்றோம் என்பதில் தான் அந்த பாவனை என்பது இருந்து கொண்டிருக்கிறது. எனவே நாங்கள் ஒரு மிக முக்கியமான ஒரு விடயத்தை கவனிக்க வேண்டும். இப்பொழுது இருக்கின்ற சிறு பராயத்தில் இருக்கின்ற பிள்ளைகள் எல்லாமே தங்களுடைய கைகளிலே தொலைபேசிகளை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள், அல்லது டேப் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஒரு கருவியை வைத்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். குழந்தைகளை வளர்ப்பதற்காக பெற்றோர்களும் அந்த தவறுகளை செய்து விடுகிறார்கள். குழந்தைகளுக்கு கைகளிலே கைபேசி அல்லது தொலைபேசியை கொடுத்தவுடன் அந்த குழந்தை அழுவதை நிப்பாட்டிவிடும். அதன் காரணமாக அவர்கள் அந்த தொலைபேசியை கொடுத்துவிட்டு செல்கின்றார்கள். செல்கின்ற வேளையில் அந்த குழந்தையிடமிருந்து அந்த தொலைபேசியை பெறுவதற்காக நாங்கள் பல சிரமங்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். இப்படியாக கொடுத்து பழகி சிறு வயதிலிருந்தே அவர்கள் அந்த தொலைபேசிக்கு அடிக்டாக ஆரம்பித்திருக்கிறார்கள். தொலைபேசியுடன் தான் தூங்குவார்கள். தொலைபேசி அவர்களுக்கு கட்டாயம் தேவை. குறிப்பிட்ட ஒரு வயதுக்கு பிறகு அவர்கள் தானாகவே சுயமாகவே சில விடயங்களை தேடி பார்க்கும் அளவுக்கு வந்து விடுகிறார்கள். அப்பொழுது அவர்களுடைய தேடுதல்கள் எதுவாக இருக்கின்றதோ, நாங்கள் எதை வேண்டாம் என்று சொல்கின்றோமோ அதுதான் அவர்களுடைய தேடுதலாக இருக்கும். அந்த தேடுதலில் இருந்து சில குழந்தைகள் வெளிவந்து விடுவார்கள், அல்லது இது ஒரு தேவையில்லாத விடயம் தான் எங்களுக்கு என்று சொல்லி வெளிவந்து விடுவார்கள். ஆனால் சில பேர் அதற்குள்ளே மூழ்கி போகிறார்கள். அதன் காரணமாக பல்வேறுபட்ட சமூக பிறழ்வுகள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மையான ஒரு விடயமாக இருக்கிறது. எனவே இது குறித்தும் பல்வேறுபட்ட விடயங்கள் பேசலாம். இந்த தீமை என்பதற்கு அப்பாலே ஏராளமான நன்மையான விடயங்கள் இந்த இணையத்தின் வாயிலாக இருந்து கொண்டிருக்கிறது. அது குறித்தும் பல்வேறுபட்ட விடயங்களை பேசலாம். அதற்கு முன்னர் அந்த வரலாற்றை புரட்டி பார்ப்பது வளமையாக இருக்கிறது. வரலாற்றில் தடம் பதித்த நபர்கள் இருக்கிறார்கள், நிகழ்வுகள் இருக்கிறார்கள். எனவே அவர்களை ஒரு முறை பார்த்து விடுவோம், அவர்களை பின்னோக்கி பார்த்து விடுவோம். இன்றைய நாளுக்கு வரலாறுகளில் என்னென்ன விடயங்கள் எல்லாம் நடைபெற்றிருக்கிறது என்பது குறித்து இன்றைய நாளில் பகுதி வருகிறது. பார்த்துவிட்டு தொடர்ச்சியாக வணக்கம் கேபிட்டலோடு இணைந்திருக்கலாம்.
1922 ஆண்டின் இதே நாளில் இத்தாலிய மன்னர் 3ஆம் விக்டர் இமானுவேல் பெனிட்டோ முசோலினியை பிரதமராக நியமித்தார். 1941 ஆண்டின் இதே நாளில் லிதுவேனியாவில் ஜெர்மன் படைகளால் 10,000க்கும் மேற்பட்ட ஜூதர்கள் படுகொலை செய்யப்பட்டனர். 1998 ஆண்டின் இதே நாளில் யோன் கிளென் என்பவர் 77 வயதில் விண்வெளிக்கு சென்றதன் மூலம் விண்வெளிக்கு சென்ற மிக வயதான நபர் எனும் சாதனைக்குரியவரானார். 2012 ஆண்டின் இதே நாளில் அமெரிக்காவின் கிழக்கு கரையை சாண்டி சூறாவளி தாக்கியதில் 200க்கும் அதிகமானோர் உயிரிழந்தனர். 2015 ஆண்டின் இதே நாளில் 35 ஆண்டுகளாக நடைமுறையில் இருந்த ஒரு குழந்தை கொள்கையை சீனா கைவிடுவதாக அறிவித்தது. இத்தாலிய வானியலாளர் கத்தரினா ஸ்கார்பெல்லினி 1808 ஆண்டின் இதே நாளில் பிறந்தார். தமிழ் கவிஞரும் பாடலாசிரியருமான வாலி 1931 ஆண்டின் இதே நாளில் பிறந்தார். தென்னிந்திய திரைப்பட நடிகரும் இயக்குனரும் நடன அமைப்பாளரும் மற்றும் இசை அமைப்பாளருமான ராகவா லாரன்ஸ் 1976 ஆண்டின் இதே நாளில் பிறந்தார். ஆங்கிலேய இராணுவ வீரரும் கடலோடியும் கவிஞரும் உரைநடை எழுத்தாளருமாகிய ஷேர் வால்டர் ராலெஜி 1618 ஆண்டின் இதே நாளில் இறந்தார். அமெரிக்க ஊடகவியலாளரும் மெய்யியலாளரும் பொருளியலாளருமாகிய ஹென்றி ஜோர்ஜ் 1897 ஆண்டின் இதே நாளில் இறந்தார். நைஜீரிய அரசியல்வாதி முகமது மசிடோ 2006 ஆண்டின் இதே நாளில் இறந்தார். இன்றைய நாளில் பகுதியினூடாக பல வரலாற்று சம்பவங்களை அப்படியே புரட்டி பார்த்துட்டு வந்திருக்கிறோம். ஆகவே வரலாறுகளை புரட்டி பார்க்கும் பொழுதும் இந்த இணையத்தினுடைய பயன்பாடு எவ்வாறு இருந்திருக்கின்றது என்பது தொடர்பாக நாங்கள் சிந்திக்க வேண்டும். முன்னைய வரலாறுகளை நாங்கள் இப்பொழுதெல்லாம் எங்கிருந்து பெற்றுக்கொள்கின்றோம் என்றால் நிச்சயமாக அது இணையம் என்பதுதான் உண்மையான ஒரு விடயமாக இருக்கின்றது. என்னதான் புத்தகங்களும் நூல்களும் ஆவணங்களாக எங்களுக்கு கிடைத்தாலும் கூட பல வரலாறுகளை நாங்கள் இப்பொழுது எல்லாம் இணையத்தினூடாகத்தான் பெற்றுக்கொள்கின்றோம் என்பது உண்மையான ஒரு விடயமாக இருக்கின்றது. புத்தகங்களில் இருக்கக்கூடிய அந்த ஆவண செய்திகளை நாங்கள் இணையத்தில் பதிவேற்றி வைத்திருக்கின்றோம். ஆகவே எந்த ஒரு நிலையிலும் அது அழியாத ஒரு தன்மை காணப்படுகின்றது. எந்த இடத்திலும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் எவ்வளவு நாட்கள் எவ்வளவு வருடங்கள் கடந்து சென்றாலும் நாங்கள் இணையத்தில் இருக்கக்கூடிய தகவல்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றதாகவே இதுவும் கூட ஒரு தொழில்நுட்ப வளர்ச்சி என்றுதான் சொல்ல வேண்டும். அதாவது இணையத்தினுடைய பயன்பாடு தற்பொழுது வணிக ரீதியில் எவ்வளவு முன்னேற்றம் அடைந்திருக்கின்றது, வணிக மட்டத்தில் எவ்வளவான தாக்கங்களை ஏற்படுத்தி இருக்கின்றது என்பதை நாங்கள் ஒரு கணம் சிந்திக்க வேண்டும். ஆரம்ப காலத்திலே எல்லாம் இந்த பண்டமாற்ற முறைகள் இருந்தது. அதே போல எந்த ஒரு விடயமாக இருந்தாலும் எந்த ஒரு பொருட்களை நாங்கள் கொள்வனவு செய்ய வேண்டியதாக இருந்தாலும் நாங்கள் அந்த இடத்திற்கு சென்றுதான் அந்த பொருட்களை வாங்க வேண்டி இருக்கும். அதுக்கும் 2-3 நாட்கள் நாங்கள் தவம் இருந்து காத்திருந்து அந்த பொருட்களை எடுத்து வர வேண்டி இருக்கும். ஆனால் இப்பொழுதெல்லாம் நாங்கள் கைத்தொலைபேசிகளில் கையடக்க தொலைபேசிகளிலேயே எங்களுக்கு தேவையான பொருட்களை அப்படியே ஆர்டர் செய்துவிட்டு அதற்காக நாங்கள் காத்திருக்கின்றோம். எங்களுடைய வீடுகளுக்கு எங்களுடைய கைகளுக்கே அந்த பொருட்கள் கிடைத்து விடுகின்றது. வணிகமயமாக்கல் இதுதான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது நாங்கள் இருந்த இடத்தில் இருந்து கொண்டே இப்பொழுது எந்த ஒரு நாட்டில் இருந்தாலும் எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் அந்த பொருட்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அது மாத்திரமில்லாமல் இந்த நாட்டில் இந்த இடத்தில் இவ்வாறான விடயங்கள் எங்களுக்கு கிடைக்கின்றன என்பதையும் நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இவற்றுக்கெல்லாம் காரணம் இந்த இணையத்தினுடைய வளர்ச்சி தான் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை என்பதுதான் முக்கிய ஒரு விடயமாக இருக்கின்றது. ஆகவே நாங்கள் இருந்த இடத்தில் இருந்து கொண்டே எங்களுடைய தேவைகளை நாங்கள் பூர்த்தி செய்யக்கூடியவர்களாக சாதாரணமாக வணிக மட்டத்தில் மாத்திரமல்ல ஏனைய விடயங்களிலும் கூட நாங்கள் இருந்த இடத்தில் இருந்து கொண்டே எங்களுடைய தேவைகளை நாங்கள் நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது என்றால் நிச்சயமாக அது இணையத்தின் வாயிலாக மாத்திரம்தான் இருக்க முடியும். அல்லது நாங்கள் இணையத்தை பயன்படுத்தாதவர்களாக இருந்தால் அவர்களுக்கு தெரிந்திருக்கும் ஒரு விடயத்தை நாங்கள் மேற்கொள்ள வேண்டுமாக இருந்தால் ஒரு விடயத்தை நாங்கள் செய்ய வேண்டுமாக இருந்தால் எவ்வளவு கஷ்டப்பட வேண்டும், அந்த இடத்திற்கு சென்று நாங்கள் எவ்வளவு தூரம் எங்களை அர்ப்பணிக்க வேண்டும் என்பது அவர்களுக்கு தெரிந்திருக்கும். ஆகவே இப்பொழுதெல்லாம் இணையத்தினுடைய பயன்பாடு அதிகமாக இருப்பதற்கான காரணமும் கூட இதுதான். எங்களுடைய வேலைகளை எங்களுடைய உடலை வருத்தாது நாங்கள் இருந்த இடத்தில் இருந்து கொண்டே எங்களுடைய வேலைகளை இலகுவாக்கிக் கொள்ளக்கூடிய இயந்திரமயமாக்கல் உலகிற்கு நாங்கள் இசைவாக்கம் அடைந்திருக்கின்றோமாகவே இதுதான் முக்கிய ஒரு விடயம் இணையத்தினுடைய அல்லது தொழில்நுட்பத்தினுடைய வளர்ச்சிக்கு அப்படின்றத நாங்கள் இந்த இடத்தில் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். தொடர்ச்சியாக இது தொடர்பாக பேசலாம். அதற்கு முன்பதாக 2 வரி குரலை அழகான கதை மூலம் எங்களுக்கு விளங்கப்படுத்துவதற்காகவே KV குணசேகரம் ஐயா அவர்கள் காத்திருக்கின்றார். பார்க்கலாம்.
வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை மற்றது வேண்டாமை வேண்ட வரும். கேபிட்டல் டிவி நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கம். இன்று குரல் சொல்லும் கதை என்ற நிகழ்வில் 37ஆம் அதிகாரமான அவா அறுத்தல் என்ற அதிகாரத்தின் 2வது குரலுக்கு உரையும் கதையும் சொல்ல வந்துள்ளேன். இந்த 2வது குரலின் உரை என்ன சொல்கின்றது என்றால், ஒருவன் தன்னுடைய மனதை அடக்க வேணும். அப்படி அடக்கி விரும்ப வேண்டியது என்னென்று சொன்னால் அவா இல்லாத நிலையை தான் விரும்ப வேணும். அப்போ அவா பட்டால், அதாவது பேராசைப்பட்டால் உலகில் உள்ள துன்பங்கள் எல்லாம் வந்து சேர்ந்துடும். இவ்வளவு காலமும் சிவனே என்றிருந்த உனக்கு இன்றைக்கு இந்த பேராசை ஏன் வந்தது? அப்போ அதுவும் பொருந்தாத பேராசை. ஏனென்று சொன்னால் அவளோ 22 வயது குமர்பிள்ளை, உனக்கு 40 வயதுக்கு மேலே. நீ முன்பு இதை பற்றி யோசித்திருந்தால் இப்போ 2-3 பிள்ளைகளும் பிறந்திருக்கும். அப்போ அந்த நேரம் வந்து சிவன்தான் பெரியவன், அவன் நிழலை அடைய வேண்டும். ஏனென்று சொன்னால் நான் பிறந்த நாளில் இருந்து பெருந்துன்பங்களை அனுபவித்து வரேன். பெற்றோர் இறந்த பின்பு நான் பட்ட துயரம் கொஞ்சமில்லை. எனது பேரனார் வீட்டிலிருந்து நான் வளர்ந்தபோது எவ்வளவோ துன்பங்களை அனுபவித்தேன். அதனால் தான் நான் சிவனனகி துறவியாக விரும்புகிறேன், சிவனினைவாகவே இருக்க விரும்புகிறேன் என்று சொன்னேன். உண்ட நண்பர்கள் அவர்கள் இவர்களெல்லாம் எத்தனையோ இடத்துல திருமணம் பேசினவர்கள். ஏனென்று சொன்னால், நீ தனியாக இருந்தால் பிற்காலத்தில் உனக்கு பிரச்சனை சிக்கல் என்றெல்லாம் திருமணம் பேசிய போதெல்லாம் மறந்துவிட்டு இன்றைக்கு ஒரு பொருந்தாத அவாவால், அவான்று தான் சொல்லணும். ஏனென்று சொன்னால் அவாண்டா மிகுந்த பேராசை. யார் சொன்னாலும் எதை சொன்னாலும் கேட்க முடியாத ஒரு பேராசை பிடித்த நிலை தான் அவா. அப்படியான நிலை உனக்கு வந்துட்டது. மனம் சுத்தமாக இருக்க வேணும். மனம் சுத்தமாக இருந்தால் உடல் சுத்தமாகும். உடல் சுத்தமானால் அவற்றை சுற்றி இருக்கிற இடமெல்லாம் சுத்தமாகும். எனவே ஒரு பொருளை நாங்கள் தேடி போகக்கூடாது. எந்த நேரத்திலையும் எந்த வேளையிலும் எக்காரணம் கொண்டும் ஒரு பொருளை நாம் தேடி போகக்கூடாது. அந்த பொருள் நம்ம தேடி வர வேணும். ஏனென்று சொன்னால், எதுவும் நாங்கள் நினைத்தது நடப்பதில்லை, விரும்புவது நடப்பதில்லை என்றோ அது தீர்மானிக்கப்பட்டு விட்டது. அதனால் ஒருவன் ஞானத்தை அடைய வேணும் என்றால் ஞானத்தை தேடி போகக்கூடாது. சிவனை அடைய வேணும் என்றால் சிவனையும் தேடி போகக்கூடாது. இருந்த இடத்தை இருந்தோண்டு சிவனை நினைத்தால் எங்கும் உள்ள உலகம் எங்கும் எல்லா அணுக்களிலும் இருக்கிற சிவன் எல்லா அணுக்கள்லையும் இருக்கிற சிவன் உன்னுடைய இதயத்திலும் இருப்பார். அப்போ இதயத்திற்குள்ள இருக்கிற சிவன் வெளிப்பட்டு உன்னை காட்சி தர்றதுக்கோ ஞானத்தை வழங்குறதுக்கோ பெருந்த நேரம் எடுக்காது. அதனால் நீ என்ன செய்ய வேணுமெண்டா, சும்மா இரு. உனக்கு அவள் தான் தீர்மானிக்கப்பட்ட என்றால் அவள் தேடி வருவாள். ஏற்கனவே அவளுக்கு செய்தி சொல்லிட்டேன் நான். இப்படி அவன் உன்னை விரும்புகிறான், நாம் இவ்வளோ காலம் இல்லாத ஒரு நிலைக்கு அவன் வந்திருக்கிறான். உனக்கு விருப்பம்ண்டா செய். நான் இதை பற்றி எதுவும் சொல்ல மாட்டேன். என்னென்னா அவன் சொன்னதை, அவனது விருப்பத்தை நான் உனக்கு தெரிவித்திருக்கிறேன். இனி உன்னுடைய விருப்பப்படி எதையும் நீ செய் என்று சொல்லி போட்டு வந்திருக்கிறான். அப்படியான வேளையில் சிவனை கும்பிடு. நீ சிவன் அருளால் உன்னுட்டு அவள் தேடி வந்தாள் என்றால் அது சரி. அதை பிறகு ஒரு தரம் மறக்கவோ இதென்னவோ முடியாது. ஆனந்தராயா பேசாமல் இருப்பானேன் என்று சொன்னால் சிவன் கட்டளை அண்டு. எனவே மௌனமாயிரு. எந்த பொருள் உன்னை தேடி வர வேணுமோ அந்த பொருள் உன்னை தேடி வரும். இதை நம்பு என்றார் கதிரேசன். மீண்டும் சந்திப்போம். குரல் சொல்லும் கதை பகுதியோடு இணைந்திருந்தார் கேவி குணசேகரமையா, தமிழறிஞர் கேவி குணசேகரமையா அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, தினமும் ஒவ்வொரு குரலோடு வந்துடுவார், ஒவ்வொரு கதையோடையும் வந்துடுவார். அருமையான கதைகளோடு அருமையான அந்த விளக்கத்தை எங்களுக்கு தருவதில் வல்லவராக இருந்து கொண்டிருக்கிறார். எனவே நாங்கள் இந்த இணையம் குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக கீர்த்தன் ஆரம்பத்திலே சொன்னது போல இப்பொழுது நாங்கள் இருந்த இடத்துல இருந்து கொண்டே எங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் வேண்டிக் கொள்ளலாம். உணவு முதற்கொண்டு உடை எல்லாவற்றையுமே நாங்கள் வேண்டிக் கொள்ளலாம். எந்த நாட்டில் எங்களுக்கு பிடித்தமான உடை இருந்தாலும் அந்த நாட்டில் இருந்து நாங்கள்
எங்களுடைய உடைகளை வேண்டிக் கொள்ளலாம் என்பதுதான் உண்மையான ஒரு விடயமாக இருக்கிறது. இதே நேரத்தில் இதனுடைய பாதகத்தன்மையும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. பல மோசடிகளும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக பல்வேறுபட்ட இடங்களில் நாங்கள் அந்த எங்களுடைய பணங்களை செலுத்தி நாங்கள் எங்களுடைய தேவைகளுக்கான அந்த இதுகளை எல்லாம் நாங்கள் ஆர்டர் செய்கின்ற பொழுது அங்கே நாங்கள் ஆர்டர் பண்ணியதற்கு வேறு பொருட்கள் வந்து விடுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது, வந்தும் இருக்கிறது. பல்வேறான மோசடிகள் நடைபெற்றிருக்கிறது. குறிப்பாக நாங்கள் ஒரு 10,000 ரூபாய் பெறுமதியான ஒரு பொருளை நாங்கள் ஆர்டர் செய்கின்றோம் என்று சொன்னால் எங்களுக்கு வருவது 1000 ரூபாய் பெறுமதியான பொருளாக இருக்கலாம், அல்லது அதை விட குறைவான பெறுமதியான பொருளாக கூட இருக்கலாம், அல்லது பழுதா போன ஒரு பொருளாக கூட இருக்கலாம். இவ்வாறான விடயங்களும் இந்த ஆன்லைன் மூலம் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது. எனவே நாங்கள் அது குறித்தும் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். நிறைய இடங்கள் இருக்கிறது, நல்ல நல்ல இடங்கள் எல்லாம் இருக்கிறது. நாங்கள் இப்பொழுது இன்னும் ஒரு சில விஷயம் சில பேர் செய்கிறார்கள் என்ன அப்படின்னு சொன்னால், பணத்தை பெற்றுக்கொண்டு அதற்கு பிறகுதான் அவர்கள் எங்களுடைய பொருளை தருவார்கள். ஒரு விதத்தில் இருக்கிறார்கள். அது மாத்திரமல்லாமல் இன்னும் சில பேர் இருக்கிறார்கள் என்று சொன்னால், பொருளை தந்துவிட்டு வந்து பணத்தை பெற்றுக்கொண்டு போவார்கள். இப்பொழுது இவ்வாறான வியாபார நடவடிக்கைகள் எல்லாம் இந்த இணையத்தின் வாயிலாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது. எனவே அது குறித்தும் நாங்கள் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். அதிகளவாக நாங்கள் ஏமாந்து விடக்கூடாது என்பதும் உண்மையான ஒரு விடயமாக இருக்கிறது. இது தவிர ஏனைய விடயங்கள் இருக்கிறது. குறிப்பாக இந்த இணையத்தின் வாயிலாக இப்பொழுது கற்றல் செயற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று சொல்லியிருந்தேன். அதற்கான செயலிகள் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கொரோனா காலத்தில் தான் உடனடியாக செயலிகள் எல்லாம் வடிவமைக்கப்பட்டது. அதற்கான செயலிகள் ஆப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த செயலிகள் எல்லாம் வடிவமைக்கப்பட்டு இப்பொழுது கற்றல் நடவடிக்கைகள் எல்லாம் அதனூடாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக முன்னைய காலங்களில் இந்த இடத்தில் இத்தனை மணிக்கு வகுப்புகள் ஆரம்பமாகின்றது என்று சொல்லி பத்திரிகைகளில் விளம்பரம் செய்தார்கள். இப்பொழுது அதே பத்திரிகைகளில் அனைவருக்குமான இணையவழி கற்கை நெறிகள் ஆரம்பமாகி இருக்கிறது. அதுவும் எந்த பாகத்திலும் இருந்தும், இலங்கையில் எந்த பாகத்தில் இருந்தும் நீங்கள் அதில் பங்கு பெற்றலாம் என்கின்ற விடயங்கள் எல்லாம் இப்பொழுது பத்திரிகையில் விளம்பரமாக வந்து கொண்டிருக்கிறது. அந்த அளவிற்கு எங்களுடைய இந்த இணையத்தினுடைய வளர்ச்சி என்பது அபரிவிதமாக அமைந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மையான ஒரு விடயம். அது மாத்திரமல்லாமல் இப்பொழுது நாங்கள் இந்த செய்திகளை பார்க்கின்ற வேளையில் ஆரம்ப காலகட்டத்தில் எங்களுக்கு இந்த பத்திரிகை வாயிலாக, வானொலி வாயிலாக, தொலைக்காட்சி வாயிலாகத்தான் நாங்கள் செய்திகளை எல்லாம் பார்த்து கொண்டிருந்தோம், அல்லது செவி வழியாக எங்களுக்கு வருகின்ற செய்திகளை தான் நாங்கள் கேட்டுக்கொண்டிருந்தோம். இப்பொழுது அவ்வாறு இல்லை. இப்பொழுது எந்த ஒரு விடயத்தையும் பத்திரிகைகள், தொலைக்காட்சிகளில் வருவதற்கு முன்னரே எங்களுடைய சமூக வலைத்தளங்களூடாக, இணையத்தின் வாயிலாக அந்த செய்திகள் எல்லாம் எங்களுக்கு வந்து சேர்ந்து விடுகிறது. குறிப்பாக இந்த இலத்திரனியல் ஊடகங்களுக்கு இப்பொழுது போட்டி கொடுத்து கொண்டிருக்கிறது இந்த இணையதளங்கள் என்பதுதான் உண்மையான ஒரு விடயமாக இருக்கிறது. அச்சு ஊடகங்களினுடைய பாவனை இப்பொழுது குறைவடைந்து செல்கின்றது என்பதும் உண்மையான ஒரு விடயமாக இருக்கிறது. அதிகளவாக இந்த வெப் பேஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது பக்கங்கள், வலைப்பக்கங்கள் மூலமாக அதிகளவான செய்தித்தளங்கள் எல்லாம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இவ்வாறாக செய்தித்தளங்களின் மூலமாக அதிகளவான செய்திகள் பரவி கொண்டிருக்கிறது. கிராம மட்டங்களிலும் சரி, நகர மட்டங்களிலும் சரி இடம்பெறுகின்ற அத்தனை விதமான செய்திகளையும் அவர்களே தங்களுடைய கிராமங்களின் வாயிலாக பகிர்ந்து கொள்கிறார்கள். கிராமங்களுக்கு ஒன்று வலைத்தளங்கள் வைத்திருக்கிறார்கள். அந்த வலைத்தளங்களில் தங்களுடைய செய்திகளை பகிர்ந்து கொள்கின்ற வேளையில் எல்லா இடங்களிலும், எல்லா உலகத்திலும் இருக்கின்ற எல்லாரும் அந்த செய்திகளை எல்லாம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கிறது. அந்த அளவுக்கு இணையத்தினுடைய வளர்ச்சி என்பது அபரிவிதமாக அமைந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மையான ஒரு விடயமாக இருக்கிறது. நீங்கள் சொன்னது போல இந்த தகவல் பரிமாற்றம் என்பது தொழில்நுட்ப வளர்ச்சி காரணமாக இப்பொழுது மிகவும் இலகுவான ஒன்றாகவே மாறி இருக்கின்றது. அதே போல நீங்கள் சொன்னது போல இந்த வலைப்பக்கங்களில் காணப்படுகின்ற இந்த செய்திகள் எங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கப்பெற்ற செய்திகளாக இருந்தாலும் கூட அவற்றில் எத்தனை செய்திகள் உண்மையானவை என்பதையும் கூட நாங்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றதாகவே இந்த வலைப்பக்கங்களூடாக வதந்தி செய்திகளும் கூட பரவுவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. அதே போலதான் நாங்கள் ஆரம்பத்தில் சொல்லி இருந்தது போல ஒரு இணையம் தொடர்பாக நாங்கள் பார்க்கும் பொழுது அவற்றில் நன்மையான விடயங்களும் இருக்கின்றன, தீமையான விடயங்களும் இருக்கின்றன. ஆகவே நாங்கள் அந்த விடயங்களை எடுத்துக்கொள்ளும் பொழுது, நாங்கள் அவற்றை தீமையான விடயங்களையும் எடுத்துக்கொள்ளும் பொழுது நாங்கள் எவ்வாறு எடுத்துக்கொள்கின்றோம் என்பதுதான் முக்கிய விடயமாக இருக்கின்றதாகவே இணையத்தையோ அல்லது ஏதாவது ஒரு ஊடகத்தை நாங்கள் பயன்படுத்த வேண்டுமாக இருந்தால் கட்டாயமாக அந்த ஊடக விலங்கறிவு என்பது எங்களுக்கு அவசியமாக இருக்கின்றது. அப்படி ஊடக விலங்கறிவு இருந்தால் மாத்திரமே அந்த செய்திகளினுடைய தன்மைகளை நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். அவை வதந்தி செய்திகளா அல்லது உண்மையான செய்திகளா, அவற்றை எவ்வாறு எங்கிருந்து பிரசுரிக்கின்றார்கள் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்வதற்கு அந்த ஊடக விலங்கறிவு என்பது மிகவும் அவசியமானதாக இருக்கின்றது. வெறுமனே இணையம் கைகளில் இருந்தால் மாத்திரம் நாங்கள் இணையத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்பது சுத்தமாக முட்டாள்தனம் என்றுதான் சொல்ல வேண்டும். அப்படி பயன்படுத்துவர்கள் தான் இப்பொழுது தீய வழிகளில் சென்று கொண்டிருக்கின்றார்கள் என்பதும் உண்மையான ஒரு விடயமாக இருக்கின்றதாகவே இணையத்தை நாங்கள் எவ்வாறு பயன்படுத்த வேண்டும், எவ்வாறு பயன்படுத்தலாம், அதில் இருக்கக்கூடிய நன்மையான விடயங்களை நாங்கள் எவ்வாறு பெற்றுக்கொள்ளலாம் என்பதையும் நாங்கள் அறிந்து வைத்திருக்க வேண்டும். சாதாரணமாக இணையங்கள் இப்பொழுது எல்லாமே இணைய ஒவ்வொரு பக்கங்களையும் நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் அவற்றை எல்லாம் பயன்படுத்த வேண்டும், அவற்றை பார்க்க வேண்டும் என்பதற்காகவே சில தீமையான வீடியோக்களும் கூட முன்னால் வருவதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது.
இருக்கின்றன. சிறுவர்கள் அந்த இணையத்தை பயன்படுத்துவார்கள், இளைஞர்கள் அந்த இணையத்தை பயன்படுத்துவார்கள், அதே போல வயது முதிர்ந்தவர்களும் அந்த இணையத்தை பயன்படுத்துவார்கள். ஆகவே நாங்கள் எங்களுடைய சிந்தனையை மாற்றும் விதமாக ஒரு வீடியோ அந்த இடத்தில் அங்கே நாங்கள் பார்க்கும் பொழுது நாங்கள் அதற்குள்ளே செல்லக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கின்றதாகவே இவற்றை எல்லாமே விடுத்து நன்மையான விடயங்களை மாத்திரம் நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த வீடியோக்கள் எல்லாமே எங்களுடைய பார்வையை எங்களுடைய சிந்தனையை திசை திருப்பதற்காக மாத்திரமே தவிர நாங்கள் அதற்குள்ளே சென்று மூழ்க வேண்டும் என்பதற்காக அல்ல என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டுமாகவே இணையத்தை பயன்படுத்தும் பொழுதும் நாங்கள் என்ன தேவைக்காக அந்த இணையத்தை பயன்படுத்துகின்றோம் என்பதை நாங்கள் சிந்தித்து நன்மையான விடயங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதும் இந்த இடத்தில் முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது. தொடர்ந்தும் இது பற்றி பேசலாம். அதற்கு முன்பதாக ஆரோக்கிய வாழ்வு பகுதியை காத்திருக்கின்றது, பார்க்கலாம். கேபிட்டல் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். தமிழர்கள் பாரம்பரிய மருத்துவமான சித்த மருத்துவத்தின் ஆரோக்கிய வாழ்வு நிகழ்வினூடாக உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நேற்றைய தினம் நான் உங்களுடன் மூளைக்கு இரத்தத்தை வழங்குவது பற்றி நான் கதைத்திருந்த நான் இன்றைக்கு அந்த இரத்தம் வழங்குவதில் உள்ள பிரச்சனைகள், எவ்வாறு அந்த பிரச்சனை ஏற்படுகிறது, நரம்பு கலங்களில் எவ்வாறு அந்த பிரச்சனைகள் வருகிறது என்பதை பற்றி பார்ப்போம். அதில் பார்க்கல நுண்ணிய நாடிகளில் பிரச்சனை வரலாம் அல்லது பெருநாடிகளில் பிரச்சனை வரலாம். அதாவது மைக்ரோ வெஸ்கியூலர் எஃபெக்ட் இருக்குது, மேக்ரோ வெஸ்கியூலர் எஃபெக்ட் சொல்லி ஒன்று இருக்குது. அப்போ அந்த ரெண்டு வகையான பிரச்சனைகள் இருக்கலாம். இந்த மைக்ரோ வெஸ்கியூலர் சிஸ்டத்தில் வர்ற பிரச்சனையை தான் சொல்கிறது டயபெட்டிக் நெஃப்ரோபதி என்று சொல்லி, அதாவது நீரிழிவினால் நரம்பு கலங்கள் பாதிப்படைதல். அடுத்தது மைக்ரோ வெஸ்கியூலர் எஃபெக்ட் என்று சொல்கிறது பெரும் நாடிகளில் வர்ற பிரச்சனை, இதால் வர்ற விளைவு ஸ்ட்ரோக் என்று சொல்லி சொல்கிறது, பாரிசவாதம் என்று சொல்கிறது. ஆகவே இந்த ரெண்டு பிரச்சனையுமே பிரதானமான பிரச்சனை தான். மற்றது அதிலே ஒரு பிரச்சனை வரும் பொழுது எங்களால் அதை திருப்பி பழைய நிலைமைக்கு கொண்டு செல்வது என்பது உண்மையாக மிக கடினமான ஒன்று. ஏனென்றால் நான் முன்னமே குறிப்பிட்டிருந்தேன், இந்த நரம்பு கலங்கள் விசேட கலங்கள், சிறப்படைந்த கலங்கள் ஒன்று இறந்தால் புதுப்பிக்கப்பட மாட்டாது என்று ஆரம்ப நிகழ்ச்சியிலேயே குறிப்பிட்டிருந்தேன். இந்த நரம்பு கலங்களும் அவ்வாறு தான், இருதய தசைக்கலங்களும் அவ்வாறு தான். இறந்தால் அவர்கள் மீண்டும் புதுப்பித்தல் என்பதும் அவர்களால் பழைய முறையில் செய்யப்பட்ட வேலைகள் தொடர்ச்சியாக செய்யப்படும் என்பதும் நடைபெறாத ஒன்று. ஆகவே இதை பற்றின தெளிவான விளக்கமானது, அதாவது தெளிவென்பது மக்களிட மனதில் இருக்க வேண்டும். ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு சாப்பாட்டையும் சாப்பிடும் பொழுதும் எமது ஒவ்வொரு செயற்பாட்டின் பொழுதும் அட்லீஸ்ட் ஒரு தடவை இல்லாட்டிகளும் தொடர்ச்சியாக அதுக்கு நாங்கள் ஒரு அடிமையாகி செல்கிறோம் என்பது எமது மனதில் வரும் பொழுது இதன் விளைவு எங்கே செல்லும் என்பதில் மக்கள் சற்று விழிப்பாக இருக்க வேண்டும். இவ்வாறு விழிப்பாக இருக்கும் பொழுது எம்மால் இந்த நரம்புகளில் அதாவது மூளைகளில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளை தவிர்க்கக்கூடியதாக இருக்கு. உதாரணத்துக்கு இப்போ நான் உங்களுக்கு சொன்னான் நுண்ணிய நாடிகளில் பிரச்சனை, அதை பார்க்க அந்த மைக்ரோ வெஸ்கியூலர் சிஸ்டத்தில் எவ்வாறு பிரச்சனை வருகிறது. இது கைகளில் வர்றதை விட கால்களில் தான் எங்களால் கூட அவதானிக்கக்கூடியதாக இருக்கு. நீண்ட காலமாக இந்த நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்ட ஆட்களில் ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று சொல்லுவாங்க. ஒரு இப்போ வைத்தியர்கிட்ட ஒரு நோயாளி வரைக்கல அவர் எங்களுக்கு ஒரு குறியோ குணம் சொல்லுவார். எனக்கு டாக்டர் இப்போ நான் நடந்து போயேக்கல நான் எங்கே கால் வைக்கிறேன்ன்றது தெரியாமல் இருக்குது, அல்லது இந்த நடக்கைக்குள்ள ஒரு உணர்வு இல்லாமல் இருக்குது, அல்லது நான் ஒரு முள்ளின் மீதோ அல்லது ஒரு நெருப்பின் மீதோ கால் வச்சா கூட எனக்கு தெரியாமல் இருக்குது, அல்லது நான் ஒரு செருப்பை போட்டுக்கொண்டு ஒரு துவிச்சக்கர வண்டியில் ஏறி இருக்கும் பொழுது தொடர்ச்சியாக அந்த வண்டியில் நான் செல்லும் பொழுது அட்லீஸ்ட் அந்த செருப்பு கலண்டு விழுந்தால் கூட எனக்கு உணர்வு தெரியவில்லை என்று அவருடைய அந்த கம்ப்ளைண்ட் இருக்கு. அப்போ இதை சொல்கிறது மைக்ரோவெஸ்கியூலர் எஃபெக்ட் என்று சொல்கிறது. அதாவது நுண்ணிய நாடிகளில் வர்ற பிரச்சனைகளால் தான் இந்த பிரச்சனை வருகிறது.
மீண்டும் இதன் தொடர்ச்சியினை நாளை உங்களுடன் சந்திப்பேன் என கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆரோக்கிய வாழ்வு பகுதியை தொடர்ந்து இணைந்திருக்கின்றோம். இன்றைய தினமும் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய விடயமாக இந்த இணையத்தினுடைய பயன்பாடு இருக்கின்றது. ஆகவே ஏற்கனவே தர்ஷன் சொன்னது போல இந்த தகவல் பரிமாற்றம் என்பது இலகுவாகத்தான் இந்த இணையத்தினூடாக மாறி இருக்கின்றது. அதாவது நாங்கள் ஆரம்ப காலத்தில் பார்த்தோமாக இருந்தால் ஒரு விடயத்தை வெளிப்படுத்த வேண்டுமாக இருந்தால் அதை கடிதம் மூலம் எழுதி அந்த கடிதத்திற்கு பதில் கடிதம் வரும் வரை காத்திருக்கின்ற ஒரு சந்தர்ப்பம் இருந்தது, ஒரு சூழ்நிலை இருந்தது. ஆனால் இப்பொழுது எல்லாமே ஒரு தகவலை நாங்கள் சொல்ல வேண்டும் அல்லது பரிமாற்ற வேண்டுமாக இருந்தால் டக்குன்னு தொலைபேசி எடுக்கின்றோம், கையடக்க தொலைபேசிகளில் அந்த விடயத்தை பதிவு செய்து அவற்றை நாங்கள் அனுப்பி வைக்கின்றோம். அடுத்த கணமே அந்த விடயத்துக்கான பதில் எங்களுக்கு கிடைக்கின்றதாகவே அந்த அளவுக்கு இப்பொழுது உலகம் சுருங்கிவிட்டது என்பதுதான் உண்மையான ஒரு விடயமாக இருக்கின்றது. ஆகவே ஆரம்ப காலத்தில் எந்த விடயங்களை நாங்கள் கஷ்டப்பட்டு அல்லது காத்திருந்து செய்தோமோ அந்த விடயங்கள் எல்லாமே இப்பொழுது தொழில்நுட்ப வளர்ச்சி மற்றும் இணையத்தினுடைய பயன்பாடு காரணமாக இலகுவாக்கப்பட்டிருக்கின்றது, இயந்திரமயமாக்கப்பட்டிருக்கின்றது என்பதுதான் உண்மையான ஒரு விடயமாக இருக்கின்றது. ஆகவே இவற்றையெல்லாம் நாங்கள் எவ்வாறு பயன்படுத்துகின்றோம் என்பதும் முக்கிய ஒரு விடயமாக இருக்கின்றது. ஆகவே இணையம் இருக்கின்றது என்பதற்காக அவற்றை நாங்கள் தீய வழியில் பயன்படுத்தினோமாக இருந்தால் நிச்சயம் அது தீய வழியிலேயே இட்டு செல்லும். மாறாக நாங்கள் அந்த இணையத்தில் இருக்கக்கூடிய அல்லது தொழில்நுட்பங்களில் இருக்கக்கூடிய நல்ல விடயங்களை நல்லவற்றை மாத்திரம் நாங்கள் பெற்றுக்கொண்டோமாக இருந்தால் நிச்சயமாக அது எங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் என்பதுதான் ஒரு உண்மையான விடயமாக இருக்கின்றது இல்லையா தர்ஷன்? நிச்சயமாக அதுதான் உண்மையான ஒரு விடயமாக இருக்கிறது. இணையத்தின் வாயிலாக நல்ல நல்ல விடயங்கள் எல்லாம் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறது. கற்றல் செயற்பாடுகளிலும் இருந்து எங்களுடைய அறிவை வளர்த்துக் கொள்வதற்கான பல்தரப்பட்ட விடயங்களும் அங்கே கொட்டி கிடக்கின்றது. குறிப்பாக இப்பொழுது புத்தகங்கள் கூட இணையத்தின் வாயிலாக நாங்கள் படித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் எங்களுக்கு கிடைக்கின்றது. குறிப்பாக அந்த PDF என்கின்ற ஒரு முறைமையின் மூலமாக அங்கே புத்தகங்கள் தரவேற்றம் செய்யப்படுகின்றது. அந்த புத்தகங்களை கூட நாங்கள் எங்களுடைய கையடக்க தொலைபேசிகளில் இருந்து கூட நாங்கள் படிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் எல்லாம் இப்பொழுது இணையத்தின் வாயிலாக இருந்து கொண்டிருக்கிறது. எத்தனையோ நல்ல விடயங்கள் கொட்டி கிடக்கின்ற அந்த இணையத்தில் ஒரு சில தீய விடயங்களும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அந்த தீய விடயங்களை எல்லாம் நாங்கள் புறந்தள்ளி, அது எங்களுக்கு தெரியும் அது தீய விடயம், அந்த பக்கம் நாங்கள் செல்லக்கூடாது என்கின்ற ஒரு விடயம் தெரியும். வெறுமனே சட்டவிரோத செயற்பாடுகள் எல்லாம் இணையத்தின் வாயிலாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது உண்மையான ஒரு விடயமாக இருக்கிறது. எனவே அவ்வாறான சிக்கல்களுக்கு நாங்கள் சென்று விடாமல் எங்களுக்கு என்ன விடயங்கள் தேவைப்படுகிறதோ அத்தனை விடயங்களையும் இணையத்தின் வாயிலாக நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். எங்களுக்கான நல்ல விடயங்களை நாங்களுடைய அறிவை மேம்படுத்திக் கொள்ள, எங்களுடைய கல்வி செயற்பாடுகளை நடாத்திக் கொள்ள, அது மாத்திரமல்லாமல் உடனடியான தகவல்களை அறிந்து கொள்ள, தொழில்நுட்ப உதவிகளை பயன்படுத்தி எவ்வாறு நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி பெறுவது என்பது குறித்தான விடயங்களுக்காக நாங்கள் இணையத்தை பயன்படுத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வலியுறுத்தாக இருக்கிறது, எங்களுடைய விடயமாகவும் இருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் இந்த சமூக வலைத்தளங்கள், குறிப்பாக சமூக வலைத்தளங்களில் இந்த வதந்திகள் பரப்பப்படுவதை பற்றி சொல்லியிருந்தீர்கள். அதிகளவாக இப்படியான விடயங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நேற்றைய தினத்தில் மாத்திரம் இலங்கையில் 3000 முகநூல் கணக்குகள் முடக்கப்பட்டிருக்கிறது. காரணம் என்ன என்று சொன்னால் இந்த COVID-19 அதாவது கொரோனா தொற்று பரவல் காரணமாக பொய்யான செய்திகளை வெளியிட்டவர்கள் அல்லது மக்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்தும் வகையில் செய்திகளை வெளியிட்டவர்களை எல்லாம் முடக்கி இருந்தார்கள். இவ்வாறான செயற்பாடுகளில் சில பேர் ஈடுபட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள். அவர்களுடைய அறியாமையும் இருக்கிறது. குறிப்பாக ஒரு சிலரால் வேணுமென்றே பரப்பப்படுகின்ற வதந்திகளை அவர்கள் உண்மை என்று நம்பி அது உண்மையா பொய்யா என்று ஆராயாமல் உடனடியாக தங்களுடைய பக்கங்களிலும் அதை ஷேர் செய்து விடுகிறார்கள், அதை பகிர்ந்து விடுகிறார்கள். இதன் காரணமாக பார்ப்பவர்களுக்கும் அது ஒரு செய்தியாக போய் சேருகின்றது. அவர்களும் அது குறித்து ஆராயாமல் விட்டால் அந்த செய்தி, அந்த வதந்தி உண்மையாக மாறிவிடுகின்றது. அந்த உண்மை இப்படியே பரப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. வதந்திகள் அதிகளவாக பரப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. இதுக்காக பல்வேறுபட்ட பிரச்சனைகளும் வந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மையான ஒரு விடயமாக இருக்கிறது. எனவே இணைய பாவனை குறித்து நாங்கள் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். இணையத்தை பாவிக்கின்ற பொழுது நாங்கள் விழிப்புணர்வுடன் செயற்பட வேண்டும். குறிப்பாக நாங்கள் ஒரு விடயத்தை ஒரு சின்ன ஒரு உதாரணத்தை நாங்கள் செய்யலாம். நாங்கள் எங்களுக்கு தேவையான ஒரு பொருளை நாங்கள் கூகுளில் தேடுகின்றோம். எங்களுக்கு தேவையான ஒரு பொருளை நாங்கள் இணையத்தின் வாயிலாக தேடுகின்றோம். அல்லது அது உடுப்பாக இருக்கலாம், மணிக்கூடாக இருக்கலாம், எங்களுடைய பேர்ஸாக இருக்கலாம். இவ்வாறான ஒரு பொருளை தேடுகின்ற பொழுது பிறகு நாங்கள் அந்த தேடிவிட்டு மீண்டும் நாங்கள் எங்களுடைய முகநூல் பக்கம் பார்க்கின்ற வேளையில் அந்த பொருளினுடைய விளம்பரம் எங்களுக்கு காட்சிப்படும். முகநூலில் நாங்கள் தேடிய பொருளினுடைய விளம்பரம் எங்களுக்கு காட்சிப்படும். இது எவ்வாறு இருக்கின்றது என்று சொன்னால் எங்களுடைய ரகசியங்கள் அங்கே கடத்தப்படுகின்றது. அப்போ இணையத்தின் வாயிலாக எங்களுடைய ரகசியங்கள் பேணப்படுமா என்று கேட்டால் இல்லை. அதுவும் ஒரு கவனிக்க வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது. இணையத்தின் வாயிலாக எங்களுடைய
எங்களுடைய ரகசியங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது எங்களுடைய பொறுப்பாக இருக்கிறது. அனாவசியமாக சில விளம்பரங்கள் வரும், நீங்கள் 10,000 வின் பண்ணி விட்டீர்கள், 20,000 வின் பண்ணி விட்டீர்கள், உங்களுடைய பெயர்கள் உங்களுடைய புகைப்படங்கள் எல்லாம் எங்களுக்கு அனுப்புங்கள், உடனடியாக உங்களுடைய பணத்துக்கு வைப்பு செய்கின்றோம் என்றெல்லாம் சொல்லுவார்கள். இதையெல்லாம் நம்பிவிடாதீர்கள். அலசி ஆராய்ந்து ஒரு விடயத்தை மேற்கொள்ளுங்கள். இணையத்தின் வாயிலாக பல மோசடிகளும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது, அதே நேரம் நல்ல விடயங்களும் இருந்து கொண்டிருக்கிறது என்கின்ற ஒரு விடயத்தை நாங்களும் வலியுறுத்தி நாங்களும் நிகழ்ச்சியில் இருந்து விடைபெற்று செல்ல போகின்றோம். பல்வேறுபட்ட விடயங்களை பேசியிருந்தோம். இணையம் குறித்து எல்லோருக்குமே எல்லா விடயமும் தெரிந்திருக்கும். எனவே நாங்களும் ஒரு சின்ன ஒரு வலியுறுத்தை உங்கள் முன் வைத்திருக்கிறோம், ஒரு சின்ன ஒரு விடயத்தை முன் வைத்திருக்கிறோம். இணைய பாவனை குறித்து அவதானமாக இருங்கள் என்கின்ற ஒரு விடயத்தை இன்றைய இணைய நாளிலே நாங்கள் உங்களிடத்தில் முன்வைத்து நாங்களும் விடைபெற்று செல்ல போகின்றோம். இதுவரை நேரமும் எங்களோடு இணைந்திருந்த எங்களுடைய கருத்துக்களையும் எங்களுடைய நிகழ்ச்சியையும் பார்த்து ரசித்த அத்தனை சொந்தங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு மற்றும் ஒரு வணக்கம் கேபிட்டல் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு கலந்த வணக்கங்களுடன் விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்றும் உங்கள் அன்பின் தர்சிகன். நான் என்றும் அன்புடன் உங்கள் கீர்த்தனா சிவகுமாரன். வணக்கம். வணக்கம்.